வணக்கம். நான் நீச்சல்காரன். இந்த காணொளியில வானிலை திருத்தியினுடைய கூகுள் எக்ஸ்டென்ஷன், அதாவது கூகுள் நீட்டிப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முந்தைய காணொளியில இந்த தளத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு முறை உள்ள நுழைந்ததுக்கு பிறகு உங்களுடைய இந்த பக்கத்துக்கு வாங்க, சுய விவரம் அப்படின்ற பக்கத்துக்கு வாங்க. இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஏபிஐ கீ இருக்கும். இது வந்து ஒரு ரகசிய இலக்கமாக இருக்கும். இதை நீங்க நகல் எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணணும்னா, வெப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு வாங்க. இந்த முகவரி உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இங்கே வந்து நீங்கள் வாணி அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நீட்டிப்பு வந்து காட்டும். இது திறந்ததுக்கு பிறகு நீங்கள் ஆட் டு குரோம் அப்படின்ட்டு அதை நீங்கள் சொல்லுங்க. ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ இது வந்து நிறுவியாச்சு. இப்போ உங்கள் தளத்துக்கு அது உங்களுடைய உலாவியில் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு தளத்தை கூகுள் குரோம் வழியாக நீங்கள் திறந்தாலும் அங்கே இந்த நீச்சை பயன்படுத்த முடியும். சரி, இந்த நீச்சை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பட உருவு தெரியுதா, இதை நீங்கள் சொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா நீட்டிப்பையும் பார்க்க முடியும். இதை வாணியம் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது முன்னாடி மேலேயே இருக்கும். சரி, இப்போ இதை சொடுக்கி நீங்கள் ஏற்கனவே நகல் எடுத்த அந்த ஏபிஐ கீயை வந்து இங்கே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இங்கே செயல்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இந்த திருத்தி உங்களுடைய குழாவில நிறுவியாச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாலும் தேவைப்பட்டாலும் இதுகளை மாற்றணும், மாற்றிக்கலாம். ஒருவேளை சந்திப்பிழை வேண்டாம் அப்படின்னு வச்சுன்னா எடுத்துக்கலாம். மொழிபெயர்ப்பு, பேச்சு வழக்கு, இதை உங்கள் விருப்பப்படி வைத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ ஏதாவது ஒரு தடவை சோதிச்சு பார்க்கலாம். இப்போ நான் விக்கிபீடியா வரேன். நான் ஏதாவது ஒரு கட்டுரை நான் எடுத்துக்கிறேன். அது விக்கிபீடியா மட்டும் கிடையாது, எந்த ஒரு எடிட் பண்ணக்கூடிய எந்த தளத்துலையும் இது செயல்படும். இப்போ பாருங்க, இப்போ இந்த தளத்தில் வந்து நான் வந்து தொகு கொடுக்குறேன். உங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு எடிட்டபிள் மூலம் தொகுக்கக்கூடிய நிலைக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணா ஒரு அந்த சொற்களை வந்து செலக்ட் பண்ணிட்டு சொற்களை தேர்வு செஞ்சுட்டு ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஒரு மொழிக்கருவிகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த தெரிவை தேர்வு செஞ்சு பிழை சோதனை அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பட்டை உங்களுக்கு தெரியும். இந்த பட்டை தான் வந்து உங்களுக்கு அந்த திருத்தங்களை கொடுக்கக்கூடியது. இப்போ பாருங்க, உங்களுக்கு மொத்தமே இவ்வளவுதான். பெரிய பரிந்துரைகள் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கட்டுரையில். ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த பக்கம் இருக்கிறதுலாம் பரிந்துரைகள். இது வந்து அகராதிரி இல்லாத சொற்கள். இது வந்து சந்தி கணிக்க இல்லாதவை. இது சந்தி வரலாம், வராமல் இருக்கலாம். இந்த கணினியால் கணிக்க முடியல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டிக்ஷனரியிலே இல்லாத சொற்கள் அப்படின்ற அர்த்தம். இதுதான் வந்து இதோட பரிந்துரை. இது சரியா இருக்கும் பட்சத்துக்கு நீங்கள் வந்து இந்த சொல்லை நீங்கள் நகல் எடுத்து தான் போய் மாற்றணும். நேரடியாக அதுவாக திருத்தாது. ஆங்கிலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கிராமர்லி மாதிரியான வசதி வந்து இன்னும் எதிர்காலத்தில் முயற்சி பண்ணலாம். அது அதிகமான நபர்கள் பயன்படுத்தும் போது அந்த மாதிரி முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இது விக்கிபீடியாவில் பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, ட்விட்டராக இருந்தாலும் சரி, இல்லை வேர்ட் ப்ரெஸ் எல்லாத்தையும் பிளாக்கர் இந்த மாதிரியான தளங்களையும் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் பிளாக்கரில் செஞ்சு காட்டுறேன். இப்போ பிளாக்கரில் வந்து இப்போ எடிட் பக்கத்துக்கு வந்துக்கோங்க. அந்த எடிட் பக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா இதே அதே மாதிரி அந்த சொற்களை தேர்வு செஞ்சுட்டு மொழிக்கருவிகள் போய் பிழை சோதனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பரிந்துரைகளை கொடுக்கும். என்ன ஒரு இதுனா, இந்த 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 திரையானது, இந்த பரிந்துரை திரையானது பெரிதாகும். ஏன்னா ஒரு முறை பரிந்துரை வர்றப்ப நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த சொல் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீக்கு அப்படின்னு சொல்லி நீக்கிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு இது உண்மையிலே மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் நீக்கிக்கலாம். அதே மாதிரி வந்து இதுலேயும் நீக்க முடியும். இதை நீக்கலாம். ஒருவேளை இது உங்களுக்கு திரையை மறைக்குதுன்னு வச்சுன்னா இதை வந்து ட்ராக் பண்ணி இப்படி ஒழிச்சு வச்சுட்டு கூட நீங்கள் இங்கே போய் நீங்கள் திருத்திக்கலாம். நோக்கம் என்னன்னா, உங்களுடைய உலாவியில் நீங்கள் அடிக்கக்கூடிய இடத்துலையே ஒரு பிழை திருத்தி அதற்கான ஒரு சோதனை முடிச்சு ஒரு பரிந்துரைகளை கொடுக்கணும் அப்படின்றது அதனுடைய நோக்கம். ஒருவேளை இங்கேயே உங்களுக்கு வசதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கே நேரடியாக வந்து நீங்கள் வாணி தளத்திலேயே பயன்படுத்தலாம். இங்கேயே நீங்கள் இந்த பிழை திருத்தி இந்த மாதிரியான வடிவங்களை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த நீட்டிப்பை பயன்படுத்தி பாருங்கள். பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பரிந்துரை கொடுங்கள். உங்களுடைய பின்னூட்டத்தை இங்கே கொடுங்க. நன்றி, வணக்கம்.